புறாவுக்கு போரா பெரிய அக்க போரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி திரைப்படத்துல ஒரு காமெடி வரும். நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சிருப்போம். படத்துல புறாவுக்காக போர் தொடுத்து வந்ததை பார்க்கும் பொழுதே நமக்கு காமெடியா இருக்கு. உண்மையிலேயே இதே மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. அதாவது சில்லி ரீசன்ஸ்க்காக பல போர்கள் நடந்திருக்கு. அதுல ஒரு சில சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதலாவதா பாத்தீங்க அப்படின்னா, இத்தாலியில பொலோங்கியா, மொடனா அப்படின்னு 2 நகரங்கள் இன்னைக்கு இருக்கு. இந்த 2 நகரங்கள் 1325ஆம் ஆண்டு 2 வெவ்வேறு நாடுகளா இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் மொடோனா நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர்கள் பொலோங்கியாக்குள்ள போய் அந்த நாட்டில் இருந்த ஒரு உட்டன் பக்கெட்டை திருடிட்டு போயிடுறாங்க. அதாவது நம்ம கிராமங்கள்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த அரிசி தானியங்கள் போடுறதுக்காண்டி மரத்துல ஆன ஒரு வாளி மாதிரியான ஒரு செட்டப் வச்சிருப்பாங்கல்ல, அதை திருடிட்டு போயிடுறாங்க. இதனால கடுப்பான பொலோங்கியா நாட்டை சேர்ந்தவர்கள் எங்க நாட்டு உட்டன் பக்கெட்டை திரும்ப கொடுங்க, அப்படி இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. மொடனா நாட்டுக்காரங்க அந்த பக்கெட்டை உடச்சிட்டாங்களா தொலைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல, நாங்க திருப்பி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால பொலோங்கியா நாட்டை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உட்டன் பக்கெட்டை மீட்டே தீர்வோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட மொடனா நாட்டு மேல போர் தொடுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் அந்த உட்டன் பக்கெட்டை மீட்கவே முடியல. இந்த போர்னால பல நபர்கள் உயிரிழந்திருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா 1838ஆம் ஆண்டு மெக்சிகோ நாட்டில் உள்நாட்டு கலவரம் வெடிக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு காலகட்டத்தில் மெக்சிகோ பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. 1838 அந்த காலகட்டத்துக்கு ஒரு சில ஆண்டுகள் முன்னாடி தான் பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்து மெக்சிகோ விடுதலை அடைகிறாங்க. அதனால பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த நிறைய கடைகள் மெக்சிகோல இருந்திருக்கு. மெக்சிகோல உள்நாட்டு கலவரம் வெடிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு பேஸ்ட்ரி ஷாப், அதாவது இந்த கேக்கு கடைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கடைக்குள்ள புகுந்த மெக்சிகோ நாட்டை சேர்ந்த அந்த கலவரக்காரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பேஸ்ட்ரி ஷாப்ல இருந்த கேக்கு, உணவுப் பொருட்கள் இது எல்லாத்தையுமே எடுத்து தின்றுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேஸ்ட்ரி ஷாப்பை அடிச்சு உடைச்சிடுறாங்க. இந்த தகவல் பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு போகுது. அப்போ பிரெஞ்சு அரசாங்கம் மெக்சிகோவை நோக்கி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன தைரியம் இருந்தா எங்க நாட்டு சேர்ந்தவரோட கடையிலேயே நீங்க கைய வைப்பீங்க, ஒழுங்கா எங்களுக்கு இழப்பீடு கொடுங்க, அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி மெக்சிகோவை மிரட்டுறாங்க. ஆனா மெக்சிகோ, உங்க அரட்டல் உருட்டலுக்குலாம் நாங்க பயப்பட முடியாது, நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பிரெஞ்சை நோக்கி சொல்றாங்க. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 2 நாடுகளுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய போர் வெடிக்குது. இதுலயும் ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் உயிரிழக்கிறாங்க. 1969ஆம் ஆண்டு ஹோண்டுராஸ் நாட்டுக்கும் எல் சால்வடார் நாட்டுக்கும் இடையில நடந்த போர் கால்பந்து போர் அப்படின்னு அழைக்கப்படுது. இது எதனால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 1970ஆம் ஆண்டு நடக்க இருந்த அந்த உலக கோப்பைக்கு இந்த 2 அணிகள்ல யாராவது ஒருத்தர் குவாலிஃபை ஆகணும். அதுக்காக குவாலிஃபையர் அப்படிங்கிற போட்டி நடக்குது. இந்த போட்டிகள் எல் சால்வடாரோட தலைநகரத்திலையும் ஹோண்டுராஸோட தலைநகரத்திலையும் நடக்குது. அப்படி நடக்கும் பொழுது அந்த நாட்டு ரசிகர்கள் மிகப்பெரிய கலவரங்களில் ஈடுபடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன், இப்போ எல் சால்வடார் டீம் ஹோண்டுராஸுக்கு போகுதுன்னு வைங்களேன், அந்த கால்பந்து வீரர்கள் தங்கி இருப்பாங்கல்ல, அந்த ஹோட்டல்ல போய் ஏதாவது வம்பிழுக்கிறது, அந்த ஹோட்டல் கதவுகளை கள்ள கொண்டு எறிகிறது, இந்த மாதிரியான வேலைகளை ஹோண்டுராஸ் ரசிகர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஹோண்டுராஸ் ஃபேன் எல் சால்வடார் போகும்போது எல் சால்வடார் நாட்டை சேர்ந்த ரசிகர்கள் ஹோண்டுராஸ் வீரர்களை தாக்க முற்படுறாங்க. இதனால மிகப்பெரிய சண்டையெல்லாம் வெடிக்குது. 2 அரசாங்கங்களுமே இதை போரா அறிவிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது. கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்டவர்கள் ஒரு கால்பந்து போட்டியால ஏற்பட்ட கலவரத்தால உயிரிழந்து போறாங்க. இன்னைக்கு நம்ம வீடுகளில் நிறைய பேர் நாய் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதை நிறைய பேர் வாக்கிங் அழைச்சிட்டு போறத பழக்க வழக்கமா வச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி 1925ஆம் ஆண்டு கிரீஸ் நாட்டை சேர்ந்த சோல்ஜர் ஒருத்தர், அதாவது ஒரு ராணுவ வீரர், அவர் நாயை வாக்கிங் கூட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அந்த நாய் தெரியாதனமா பல்கேரியாவோட எல்லை பகுதிக்குள்ள போயிருச்சு. மனுஷனுக்கு தான் எல்லை, நாய்க்குமா எல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னன்னா, நாய் தானே நம்ம பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரீஸ் நாட்டை சேர்ந்த அந்த ராணுவ வீரர் பல்கேரியா எல்லைக்குள்ளேயே போய் அந்த நாயை திரும்ப கூட்டு வரலாம் அப்படின்ட்டு போறாரு. இவர் ராணுவ உடையோட நாட்டுக்குள்ள புகுந்ததை பல்கேரிய ராணுவ வீரர்கள் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஏதோ நம்ம நாட்டு மேல தாக்குதல் நடத்த தான் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான சந்தேகத்தை அவரை சுட்டு கொண்டுறாங்க. இதனால கிரீஸ் நாட்டு அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க நாட்டு சோல்ஜரே நீங்க சுட்டு கொண்டுறீங்களா, இருங்க உங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்கேரியா மேல போர் தொடுக்கிறாங்க. இந்த போர்லையும் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழக்கிறாங்க. பாருங்க, ஒரு நாய் தெரியாதனமா இந்த எல்லையை கடந்ததுனால 50,000 பேர் கிட்ட உயிரிழந்திருக்காங்க. வெஸ்ட் ஆப்பிரிக்கா பகுதியில்
ஆசாந்தி அப்படிங்கிற இனத்தை சேர்ந்த பழங்குடியினர் வசிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு கோல்டன் சேரை அவங்களுடைய தெய்வமா கருதுறாங்க. அதாவது அவங்களுடைய தெய்வம் இந்த கோல்டன் சேர்ல உட்கார்ந்தது, ஸோ அதனால நம்ம வந்து அதை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தெய்வமா நினைச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில தான் பிரிட்டன் வெஸ்ட் ஆப்பிரிக்காக்குள்ள போறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு காலகட்டத்தில் பிரிட்டன் ராணுவத்தோட காலடி படாத இடமே கிடையாது. அந்த மாதிரி தான் அவங்களுமே வெஸ்ட் ஆப்பிரிக்காவுக்கு போறாங்க. அப்ப அந்த ராணுவத்தை சேர்ந்த ஜெனரல் ஒருத்தர், நீங்க ஏதோ கோல்டன் சேர் வச்சிருக்கீங்களாமே, அந்த சேர்ல நானும் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழங்குடியின மக்கள் கிட்ட கேட்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயா நீங்க எதுனாலும் கேளுங்க, தயவு செஞ்சு அந்த சேர்ல உட்காரணும் மட்டும் சொல்லாதீங்க, அது எங்க கடவுளுக்குரியது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டேய் நான் தாண்டா உங்க கடவுளை இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்ல அவர் வந்து உட்கார முற்படுறாரு. இதனால கோபமடைந்த அந்த ஆசாந்தி பழங்குடியினர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஜெனரலை கொண்டுறாங்க. ஸோ இதனால பிரிட்டிஷ் ராணுவமும் அந்த மக்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க. ஒரு போர் மூழுது. இதுலயுமே அப்பாவியான மக்கள் கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழக்கிறாங்க. ஸோ இதுதான் வரலாற்றுல சில்லியான ரீசன்ஸ், அதாவது மொக்கை காரணங்களுக்காக நடந்த போர்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஏதும் போர்கள் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி.